அண்மை செய்தி. ஜனதாதள எம்எல்ஏ HT ரேவண்ணாவின் மகனான சூரஜ் ரேவண்ணா மீது மேலும் ஒரு பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சூரஜ் ரேவண்ணாவின் கட்சி தொண்டரான சிவக்குமார் சூரஜ் ரேவண்ணா மீது ஓரின சேர்க்கை தொடர்பான பாலியல் புகார் அளித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் பாரதி ராஜா. வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக முதல்ல இந்த வழக்கின் பின்னணி என்ன என்பதை பார்க்க வேண்டும். முதல்ல சூரஜ் ரேவண்ணா மீது ஒரு பாலியல் புகார் பதிவு செய்யப்பட்டது. இந்த புகாரை அளித்தவர் சேத்தன் என்பவர். இந்த சேத்தன் என்பவர் யார் என்றால் JDS கட்சியைச் சேர்ந்த ஒரு நபர் தான். அவருக்கு சிவக்குமார் என்பவர் அவர் இதற்கு முன்பு பணியாற்றிய நிதி நிறுவனத்தின் மூலம் பழக்கமானார். இந்த நபர் சூரஜ் ரேவண்ணாவை மிரட்டுவதாக சிவக்குமார் என்ற நபர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஆசன் மாவட்டத்தில் உள்ள ஒரே நரசிபுரா காவல் நிலையத்தில் ஒரு புகாரை பதிவு செய்தார். அதில் இந்த சேத்தன் என்பவர் தன் மூலமாக சூரஜ் ரேவண்ணாவுக்கு அறிமுகமாகி அதன் மூலம் சூரஜ் ரேவண்ணா அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பொய்யாக குற்றச்சாட்டை கூறி அதன் மூலம் பணம் பறிக்க முயன்றதாக இந்த சிவக்குமார் தான் ஒரே நரசிபுரா காவல் நிலையத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன் புகார் அளித்திருந்தார். இந்த புகார் விசாரணையில் இருக்கும் போதே சேத்தன் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் கர்நாடக மாநில காவல்துறை இயக்குநருக்கு. அந்த கடிதத்தில் தனக்கு சூரஜ் ரேவண்ணா பாலியல் தொல்லை கொடுத்தார் என குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக ஆசன் மாவட்டத்தில் புகார் அளித்தால் அங்கு போலீசார் தனக்கு ஒத்துழைக்கவில்லை, எனவே நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகார் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே சூரஜ் ரேவண்ணா கைது செய்யப்பட்டு இந்த வழக்கும் கர்நாடக CIDக்கு மாற்றப்பட்டு CID போலீசார் தற்போது அவர்களது காவலில் சூரஜ் ரேவண்ணாவை எடுத்து விசாரித்து வருகிறார்கள். இந்த நிலையில் சூரஜ் ரேவண்ணா தரப்பில் அளிக்கப்பட்ட புகார் தான் அந்த சிவக்குமார் அளித்த புகார். அந்த சிவக்குமார் தற்போது ஒரு புகாரை அளித்து அதிர்ச்சி அடைய செய்திருக்கார். அதில் தனக்கும் சூரஜ் ரேவண்ணா பாலியல் தொல்லை கொடுத்தார் என்ற ஒரு புகாரைத்தான் அவர் அளித்திருக்கார். சேத்தனுக்கு எந்த பண்ணை வீட்டில் அந்த பாலியல் தொல்லை கொடுத்தாரோ அதே பண்ணை வீட்டில் தனக்கும் பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கார் என்ற ஒரு புகாரை பதிவு செய்திருக்கார். முதலில் சேத்தன் மீது சூரஜ் ரேவண்ணாவை மிரட்டுவதாக புகார் அளித்திருக்கும் சிவக்குமாரே தற்போது தனக்கும் சூரஜ் ரேவண்ணா பாலியல் தொல்லை அளித்திருக்கார் என்ற புகார் அளித்திருப்பதுதான் இங்கு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்படி என்றால் ஏன் சிவக்குமார் சூரஜ் ரேவண்ணாவுக்கு ஆதரவாக முதலில் புகார் அளித்தார் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அது தொடர்பாக தற்போது போலீசார் சிவக்குமாரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது இப்படி இருந்தாலும் சிவக்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கும் தற்போது CIDக்கு மாற்றப்பட இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 4 நாட்கள் போலீஸ் காவல் எடுத்து ஒரு நாளே நிறைவடைந்திருக்கும் நிலையில் தற்போது புதிய புகார் சூரஜ் ரேவண்ணாவுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே அந்த சூரஜ் ரேவண்ணாவின் சகோதரரான பிரஜ்வல் ரேவண்ணா மீது 3 பாலியல் வழக்கு, இன்று புதிதாக இன்னொரு வழக்கும் அவர் மீதும் பதிவானது. இந்த நிலையில் சூரஜ் ரேவண்ணா மீது மற்றொரு வழக்கு பதிவாகி இருப்பது அவரது குடும்பத்திற்கே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து HD ரேவண்ணா அதே போல முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் குடும்பத்தினை சேர்ந்தவர்கள் மீது பாலியல் புகார் எழுவது அக்கட்சி தொண்டர்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எப்படி இருந்தாலும் இந்த வழக்கின் பின்னணி என்ன என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். குறிப்பாக சிவக்குமார் எப்படி மாறி மாறி புகார் அளித்தார் என்ற ஒரு கேள்வியும் எழத்தான் செய்கிறது. எனவே இந்த வழக்கில் அவர் பொய் புகார் அளித்திருந்தால் அவர் மீதும் சட்ட நடவடிக்கை பாய வாய்ப்புகள் உள்ளது. இருப்பினும் இந்த சிவக்குமார் அளித்துள்ள புகாரின் அடிப்படையிலும் CID போலீசார் விசாரணை நடத்த இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கிலும் அவர் மீண்டும் கைதாகவும் வாய்ப்பு இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.